அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். உங்கள் ராணி சுரேஷ். 2 நாளாக சரி ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோலாம் போட்டிருந்தேன். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு பேச முடியல. உங்களுக்கே தெரியும், முந்தா நாள் மதியம் எத்தனை பேர் இப்போ வரைக்கும் நியூஸ் ஆட்டானுங்க. ஏர் கிராஸ் ஆகி 241 பேர். அவங்க நம்ம நாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனுஷ உயிருங்கிறது, ஒருத்தரோட உயிரும் எவ்வளோ வேல்யூவானது. அதெல்லாம் பணம் எவ்வளோ இழந்தாலும் சொல்ல போனாலும் அது நமக்கு இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் நம்மளால் நல்லா இருந்தால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஒரு உயிர் போனால் ஒரு நபருக்கு 1 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு குடும்பத்துலலாம் அம்மா அப்பா 3 குழந்தைங்க, 6 வருஷம் கழிச்சு இனிமேல் நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், சந்தோஷமாக வாழ போகிறோன்னு அவங்க எவ்வளோ கனவுகளோடு போயிருப்பாங்க. கடைசியாக சிரித்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்க. எவ்வளோ வருத்தம். அதெல்லாம் இன்னும் இவங்க பணம் யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு வாங்கி அந்த பணத்தினால யாருக்கு ஈடு கொடுக்க முடியும்? எனக்கு புரியல. அதனால் உயிரோட மதிப்பு அது சொல்லவே முடியாது. போனால் வராது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் பஸ்ஸுலையோ பைக்லேயோ சும்மா ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மொத்தமாக ஆனதுனால எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் டெய்லியும் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால இது அதுன்னு சொல்லிட்டு சும்மா அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு எடை போட்டுக்கிட்டு நீங்களும் அவங்க இது இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நினச்சி யோசிச்சு இது பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த நிமிஷம் நமக்கு ப்ரீசியஸ் எவ்வளோ நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கதே நம்ம பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொள்கையும் நல்ல வழியில், நல்ல எண்ணங்களோட, நல்ல மனசோட, நல்ல மனுஷங்களோட, நல்ல உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். கவலைகள் இருக்கும் தான். நானே முந்தானேத்து அது நடக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னங்க இது வாழ்க்கையே எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, கண்ணீர் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸை கேட்டவுடனே நமக்கெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை, அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆழ்ந்த இரங்கல் அவங்களுக்கெல்லாம். முடிஞ்ச அளவு அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுறது வைக்கிறது, இதில் எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளை தாண்டி என்னென்ன நடந்துகிட்ருக்கோம் உலகத்தில், அதெல்லாம் பாருங்கள். சந்தோஷமாக இருங்க. முதல்ல அதான் முக்கியம்.